ஹாய் கைஸ், பொதுவா எல்லாருமே கொடைக்கானலுக்கு சுத்தி பார்க்க போவாங்க. நாங்க கொடைக்கானல் தாண்டி பூம்பாறை என்ற ஊருக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுதான் பூம்பாறை. பூம்பாறையில் இருக்கக்கூடிய அழகான குழந்தை வேலப்பர் கோயில் தான் இது. பொதுவா சொர்க்கத்துக்கு போனா கடவுளை பார்க்கலாம்னு சொன்னா, ஆனா இந்த சொர்க்கத்துல தான் கடவுளே இருக்காருன்றது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. பழனியோட பல உபகோயில் இல்ல இந்த குழந்தை வேலப்பர் கோயில் வருது. குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு என்ன ஸ்பெஷல்னா, பழனிமலையில் இருக்கக்கூடிய நவபாஷணம், ஆனா இங்க இருக்கக்கூடியது தசபாஷணம். தசபாஷணம்னா 10 மொழியால செய்யப்பட்ட கோயில். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வர முடியாது. அவர் யார் கூப்பிடுறாரோ அவங்களால மட்டும்தான் வர முடியும். அட்டகாசமான கோயில், அருமையான கோயில். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கிளம்பி வாங்க. அவர்கிட்ட உத்தரவு மட்டும் கேட்டா போதும், அவரே உங்களை தானா கூப்பிட்டு வருவாரு. இந்த கோயில் மட்டும் இல்லைங்க, சொர்க்கமே இருக்கு. சொர்க்கத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் அப்ப முருகனோட சேர்ந்து இந்த சொர்க்கத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கிளம்பி வாங்க. சுத்தி பாருங்க முருகனோட சேர்ந்த இந்த பூம்பாறை என்ற அழகான ஒரு கிராமம் மற்றும் அதோட அழகான ஒரு எழுமிகு தோட்டத்தையும் கண்குளிர பார்க்கணும்னா உடனே கிளம்பி வாங்க பூம்பாறைக்கு.